ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஐ பேரி எவ்ரிதிங் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எபிசோட்லையும் நம்ம ஹீரோ பெர்ஸ்பெக்டிவ் மற்றவங்க பெர்ஸ்பெக்டிவ்னு காமிப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் எபிசோடில் காமிச்ச ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இந்த எபிசோடில் தான் நமக்கு புரிய வைப்பாங்க. லாஸ்ட் எபிசோடுக்கு தகுந்தபடி இது ஒர்த்தாக தான் இருக்குது. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ பேரி எவ்ரிதிங் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். இப்போ நம்ம ஹீரோவோட கண்ட்ரியான கிளே கிங்டம் தான் காமிக்கிறாங்க. டிராகன் வந்தப்போ கிங்டம் விட்டு வெளியே போன மக்கள் எல்லாம் திரும்ப வந்து பார்க்குறாங்க. எல்லா இடமும் டேமேஜ் ஆகி கிடக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஆளுங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும். நம்ம ஹீரோ போகிறான். அப்போ கில்டோட போர்டு கீழே கிடக்கிறத நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு போகிறான். எல்லா ப்ராக்டிஸ் ஸ்கூலுக்கு நீ போயும் ஒரு ஸ்கில் கூட உனக்கு கிடைக்கலையா, அப்போ நீ அட்வென்ச்சரர் ஆகிறது கஷ்டம்னு கில் மாஸ்டர் சொல்லியிருப்பான். பழைய மெமரிஸ்லாம் இதை பார்க்கும்போது ஞாபகம் வருது. அவங்க கூட இத்தனை வருஷம் கழிச்சு சேர்ந்து நான் ஃபைட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 15 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. கில் மாஸ்டர் பெர்மிட்டியண்டா இருக்குன்னு ஸ்வாட் மாஸ்டர் ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோ போயிருப்பான். 1 நாள் ஆகியும் இந்த பையன் இன்னும் முயற்சியை விடாம இருக்கானே அப்படின்னு சொல்லி ஸ்வாட் மாஸ்டர் நம்ம ஹீரோவை பாக்குறாரு. 10 நாள் ஆகியும் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம போராடுறான். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்வாட் டெக்னிக்கே பாறை டெக்னிக் தான் எல்லாருக்கும் கத்து கொடுக்குறாங்க. புதுசா வந்து எல்லாருமே பயந்து கீழே விழுறாங்க. பட் நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை பாரி பண்றான். பட் நம்ம ஹீரோவோட கை சொலுக்கிக்கிடுது. ஸ்வாட கீழே போடாத, எதிரிவன் அட்டாக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டான்னு சொல்லவும் அப்ப டக்குன்னு லெஃப்ட் ஹேண்ட்ல ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியா இருக்கான். இப்படி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்வாட் மாஸ்டர் பாக்குறாரு. இப்படியே நான் ட்ரைனிங் எடுத்தா எனக்கு என்ன மாதிரி ஸ்கில் கிடைக்கும் நம்ம ஹீரோ கேட்கவும் அப்ப ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு 100 இலைய ஒரே நேரத்துல வெட்டி காமிக்கிறாரு. இவனால என் மோஸை பார்த்திருக்க கூட முடியாதுன்னு ஸ்வாட் மாஸ்டர் யோசிச்சா உங்களோட ஃபுட் ஒர்க் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. உங்க அட்டாக் ஒரு ரிதம் மாதிரி ஸ்லாஷ் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை ப்ராப்பரா பார்த்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஃபியூச்சர்ல இவன் எனக்கு ஈக்குவலா இல்ல என்ன விடவோ ஸ்ட்ராங்கா மாறுவான் அப்படின்னு ஸ்வாட் மாஸ்டர் பாக்குறான். 2 மாசம் ட்ரைனிங் முடிஞ்சோம். நம்ம ஹீரோ பாரி ஸ்கில்ல தவிர்த்து வர எந்த ஸ்கில்லும் நம்ம ஹீரோக்கு வரல. பையன் திறமசாலி, பட் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் இவனுக்கு ஏத்தது இல்ல போல அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு நீ வேற ஸ்கூல்ல போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ஷீல்ட் சாவரின் கிட்ட நம்ம ஹீரோ போறான். ஸ்வாட் மாஸ்டர் தான் வேற ஸ்கூல்ல போய் என்ன கத்துக்கிட சொன்னாருன்னு சொல்லவும் அவர் ஒரு சின்ன பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்காருன்னு கேள்விப்பட்டான். அவன் இவ்வளவு வீக்கா இருக்கானா அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாரு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஷீல்டா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவா அந்த ட்ரைனிங் பண்றான். நால இருந்து பாறைகளை போடுறாங்க. கையாலேயே எல்லாரும் தடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க நின்னுட்டு இருக்கிற அந்த பாறையே பெரிய சைஸ்ல இடிஞ்சு விழுது. அவ்வளவு பெரிய பாறையும் தடுப்பா நம்ம ஹீரோ நின்னா சாவரின் டக்குன்னு வந்து நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவன் கண்ணில் தெரியுற அந்த டிட்டர்மினேஷன், இந்த பையனை நான் தான் ட்ரைனிங் கொடுக்கணும்னு இவரும் நினைச்சிட்டு 2 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு எதுவுமே வரல. ஸோ இவருமே நம்ம ஹீரோக்கு திறமை இருக்கு, பட் இந்த ஸ்கூல்ல அதுக்கு பத்தாது போல அப்படின்னு சொல்லி வேற ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆர்ச்சரி ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோ போறான். இந்த கல்ல தூரத்துல இருக்கிற அந்த கட்டையில கரெக்டா ஏறி அப்பதான் உனக்கு ட்ரைனிங் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படியும் இவனால பண்ண முடியாது, இதை சாக்கா வச்சு ரிஜெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கரெக்டா அடிச்சிருந்தான். திரும்பவும் அதை கரெக்டா பண்ணவும் ஒரு இரும்பு ஷீல்டுல நம்ம ஹீரோ மட்டும் ஸ்பாட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நானும் போவை யூஸ் பண்ணணுமே நம்ம ஹீரோ கேட்கறான். அவளும் ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு போவை கொடுத்துருக்கா. பட் நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம ஹீரோ அதை இழுக்கவுமே போ எல்லாம் உடஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி ட்ரைனிங்க்கு என்னோட பர்சனல் போவை யூஸ் பண்ணி இதை யாராலையும் உடைக்க முடியாதுன்னு நான் கொடுத்தா அதையும் நம்ம ஹீரோ உடச்சிட்டான். அதனாலதான் ஸ்டோன் த்ரோவிங் மட்டும் அவ நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குறா. எப்படி நீ கல்ல இவ்வளவு பெர்ஃபெக்டா எறியறான்னு கேட்கவும் மவுண்டன் ராபிட்ஸை தூக்கிட்டு போற பறவையை நான் இதை வச்சுதான் வேட்டையாடுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும் வாய்ப்பே இல்ல, தண்டர் ஃபிளாஷ் பேடை யாராலையும் அவ்வளவு ஈஸியில பிடிக்க முடியாது. அதான் இவன் பெர்ஃபெக்டா கல்ல வச்சு அடிக்கானா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடியே இவன் பெர்ஃபெக்டா தான் இருக்கான். இதுக்கு மேல நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஸ்டோன் எறிறதுக்கே பிராக்டிஸ் பண்ணிக்கோ, போ உனக்கு வராதுன்னு அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. நீ தான் நோரா, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு இப்ப அசாசின் கிளாஸ் கிட்ட நம்ம ஹீரோ ட்ரைனிங்க்கு போறோம். சத்தமே வராம எதிரி பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ தான் மத்தவங்கள விட பெட்டரா பண்றான். பட் இதை விடவும் பெட்டரா பண்ணு அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்றாங்க. டிராப்ஸ் எல்லாம் பக்கவா தாண்டி இந்த ட்ரெஷர் செஸ்ட் கிட்ட வாங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை டிசேபிள் பண்ணாம நிக்காம ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ ஓடி வந்து எல்லா டிராப்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணி அந்த ட்ரெஷர் செஸ்ட் கிட்ட வந்துருந்தான். ட்ரெஷர் செஸ்ட்டை டிஸ்மாண்டில் பண்றது தான் உன்னோட ட்ரைனிங்கே. இவன் கிட்ட திறமை இருக்கு, பட் இந்த ஸ்கூல்ல இவனுக்கு ஏத்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இவன் அட்வென்ச்சரர் ஆகிறத விட்டு கொடுத்தானா ராயல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு இவனை கூப்பிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அசாசின் யோசிக்கிறான். இப்போ மேஜிக் மாஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோ போறான். மற்ற ஸ்கூல் செட் ஆகலன்னு தான் இங்க வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். 2 மாசம் ட்ரைனிங் எடுத்து ஒரு சின்ன டைனி ஃபிளேமை கூட நம்ம ஹீரோவால உருவாக்க முடியல. நம்மள மானா ஃப்ளோவே இல்ல. இந்த மாதிரி பிரச்சனைக்கு மானா ரெசோனன்ட் ரூமுக்கு தான் போவாங்கன்னு சொல்லுவான். அது என்னதான் நம்ம ஹீரோ கேட்கறான். அடுத்து ரொம்ப கஷ்டமானது, உன்னால முடியலன்னா சீக்கிரம் வெளியே வந்துடணும்னு அவர் சொல்றாரு. பட் 3 நாள் ஆகியும் நம்ம ஹீரோ வெளியே வரல. அவன் செத்துட்டானோ அப்படின்னு அவர் போய் பார்த்தா நம்ம ஹீரோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இப்பதான் நான் லைட்டா மானாவை ஃபீல் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். கடைசியில டைனி ஃபிளேம் மட்டும் தான் நம்ம ஹீரோ கத்துக்கிட்டு வந்திருக்கான். சுத்தமா மேஜிக்கே இல்லாதவன் பாடியில இப்போ உன்னால மேஜிக்கை உருவாக்க முடியுது, பட் இவ்வளவுதான் உன்னால பண்ண முடியுதான்னு அவர் பார்த்தா ஆமா டைனி ஃபிளேம் மட்டும் தான் பண்ண முடியுதுன்னு நம்ம ஹீரோ டுவெல் காஸ்டிங்க பண்றான். டுவெல் காஸ்டிங் பண்ண எனக்கு 50 வருஷம் ஆச்சு, யாரா நீன்னு ஒரு ஷாக் ஆகுறாரு. இதை வச்சுட்டு என்னால அட்வென்ச்சரர் ஆக முடியாதுல்ல நம்ம ஹீரோ கேட்கமா. ஆமா இந்த பையன் கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, பட் இந்த ஸ்கூல்ல இவனுக்கு ஏத்தது இல்லையோ என்னமோ அப்படின்னு மேஜிக் மாஸ்டர் நினைக்கிறாரு. பிறந்த சின்ன வயசுலயே இந்த பிளெஸிங் நீ பட்டிருந்தா மட்டும்தான் உன்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிரீஸ் சொல்லியிருந்தாரு. பிறக்கும் போதே நம்ம ஹீரோக்கு அந்த பிளெஸிங் ரிச்சுவலை பண்ணலன்னா இந்த ஸ்கூல்ல நம்ம ஹீரோவால எதையோ கத்துக்கிட முடியாது. பட் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம அங்கேயே நின்றுட்டு இருக்கான். இந்த பையன் எத்தனை நாள் தான் இங்கே நிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ்டோ பாக்குறாரு. ஈவன் சாப்பிட கூட இல்லாம கண்டினியூஸா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். சாப்பாடும் இல்லாம குளிர்ல நம்ம ஹீரோ வாங்கி விழப்போகவோ டக்குன்னு அந்த பிரீஸ்ட் வந்து பிடிக்கிறாரு. அவனை பேசிக் ட்ரைனிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண விட
போடுறேன், பட் உனக்கு ஸ்கில் கிடைக்குமான்னு தெரியலன்னு அவர் சொல்றாரு. 3 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோவால லோ ஹீல் மட்டும் யூஸ் பண்ண முடியுது. பட் இதை வச்சுட்டு நீ ஒரு அட்வென்ச்சரர் ஆக முடியாது. பட் பிளஸிங்கே இல்லாம நீ லோ ஹீல யூஸ் பண்றது உண்மையிலேயே திறமை தான். இவன் உண்மையிலேயே ஒரு மிராக்கிளா கிரியேட் பண்ணிருக்கான்னு பிரீஸ்ட் யோசிக்கிறாரு. பட் நம்ம ஹீரோவோட ஏம் அட்வென்ச்சரர் ஆகுது. சோ அது ஆக முடியலையே நம்ம ஹீரோ சோகமா போனா சார் நோர் கேபிட்டல்ல இருந்து காணாம போயிட்டான்னு சொல்லவும் 6 சாவரன்ஸும் மீட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூல்லயும் நடந்ததை பத்தி தெரியும் போதுதான் அந்த பையன் இவ்வளவு திறமையா இருந்துட்டு ஒரு ஸ்கூல்லயும் அவனுக்கு செட் ஆகலையா, நம்ம தான் அவனுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுத்து வளர்த்திருந்திருக்கணும், நம்ம அவனை ட்ரைனிங் கொடுத்து வளர்ந்தா அவன் நம்ம எல்லாரும் எப்படிவோ ஸ்ட்ராங்கா மாறுவான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஜர்னியை மேக் பண்றாங்க. நோர உங்களுக்குன்னு தனியா எடுத்துக்கிட கூடாது, நம்ம 6 பேருக்கு அவன் காமன் ஆனவன் தான், நம்ம ஒரு குரூப்பா தான் அவனை வளர்க்குறோம் சரியா அப்படின்னு சொல்லி பிரீஸ்ட் சொல்றாரு. பட் எங்க தேடியும் நம்ம ஹீரோவை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப கில்டு போர்டு எடுத்துட்டு நம்ம ஹீரோ கில்டுக்குள்ள போறோம். நீ மித்ராக்கெல்லாம் போறேன்னு சொன்ன புரியுது, நம்ம கேபிட்டல் எவ்வளவு நடந்ததை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நீ திரும்ப வந்திருப்ப அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்குவான். ஆமா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சேன்னு சொல்லுவோம். ஆமா இங்க எல்லாருக்கும் அதே கதை தான் அவர் சொல்றாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஒன்னு தேடிட்டு இருந்தாங்க, ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும் சொல்லவும் இதோ போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பி போறான். இடிஞ்சு போன அந்த பார்ட்ஸ் எல்லாம் அள்ளிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்கிறதுனால வேலை கொய்க்கா முடியுதுன்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு நாள்ல நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. என் லைஃப்ல நான் இந்த நாளை கண்டிப்பா மறக்க மாட்டேன். அண்ட் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு ரெஸ்ட்டும் ஃபுட்டும் தேவை நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். இதில் அந்த மேஜிக் எம்பரர் மட்டும் கிடையாது, ஹோலி தியோக்ரசி ஆஃப் மித்ராவோ பிஹைண்ட் த சீன்ஸில் வேலை பார்த்துருக்காங்க. அவ்வளோ பியூரான மானா டிவைசஸை மித்ராவால் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கிளே கிங் யோசிக்கிறாரு. இன்னொரு வார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா 6 சாவரன்ஸ் நம்ம பக்கம் இருக்காங்க, அது போக அவரு நம்ம பக்கம் இருக்காரு அப்படின்னு சொல்லி கிங் வந்து நம்ம ஹீரோவை மென்ஷன் பண்றாரு. லேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவை பார்க்கவும் நேற்றுக்கு நீங்க பண்ண ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்றா. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தா நீங்களும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு லேன் கேட்கவும் நம்ம ஹீரோ வயிற்றுல பசிக்கிற சவுண்ட் வருது. நம்ம ஹீரோக்கு அந்த பண்ணாவா கொடுக்குறா. சரி நான் மற்றவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி லேன் கிளம்புற. மற்றவங்க இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நான் என்னத்துக்கு அவனே தெரில. இந்த ஸ்வாடோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. என்ன நடந்தாலும் சரி கதை புக்கில் எங்கள் அப்பா அம்மா ரீட் பண்ண மாதிரியே ஒரு அட்வென்ச்சரர் ஹீரோவா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பக்கம் ஹெல்ப் தேவைப்படுதுன்னு ஒருத்தர் கூப்பிடும் போது ஒரு பெரிய பில்டிங் இடிஞ்சு அவர் மேலே விழப்போகவும் நம்ம ஹீரோ அதை அசால்ட்டாக தடுக்கிறான். நோரா இதை பண்ணுதுன்னு அவர் ஷாக் ஆகுறாரு. சரி நான் போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அசால்ட்டாக நம்ம ஹீரோ போகிறோம். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ட்ரைனிங் ஸ்கூல் எல்லாத்தையும் ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ கண்டினியூஸாக ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நினச்சா 15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கான். சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல, அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.